ஹாய் கைஸ், இப்போ மொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்து பேசுகிற ஒரு விஷயம்னா கரூர் இன்சிடெண்ட். விஜயோட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் நிறைய பேர் சிக்கி மூச்சு திணறலால் இறந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா மொத்த தப்பும் விஜய் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், முதலமைச்சர் அவசர அவசரமாக நைட்டு 1 மணிக்கு ப்ரைவேட் ஜெட்டில் கரூர் வராரு அப்படின்னு போடுறாங்க. பேரலாக விஜய் கரூர்லேருந்து சென்னை கிளம்புறாரு ப்ரைவேட் ஜெட்டில் அப்படின்னு போடுறாங்க. அவர் எப்பயும் ப்ரைவேட் ஜெட்டில் தான் வராரு, வந்தால் திரும்பி தான் போவார். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா மட்டும் சரியாயிடுமா, க்ரௌட் இன்னும் தான் அதிகமாகும். ஸோ அவர் கிளம்பி போகிறதுல தப்பு இல்லை. இதே அப்படி பண்ணுறாங்க. அண்டு சில விஷயம் அவர் தப்பாக பேசினதை இப்படிலாம் பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹியூமன்ஸ்னால் சில இடத்துல திக்கி திணறி தப்பாக பேசல, தப்பு இல்லையே, இதையும் எதுக்கு பெருசாகிறாங்கன்னு புரியல. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடந்தது கரூரில். இதுக்கு முன்னாடி அவர் 5 இடத்துல பேசியிருக்காரு. இன்றைக்கி காலையில் பேசின நாமக்கல்லையும் சேர்த்து எங்கேயுமே எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை, கரூரில் மட்டும்தான் நடந்திருக்கு. ரீசெண்டாக கரூரில் ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு, அங்கேயும் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. பட் இங்கே மட்டும் ஏன் நடந்திருக்கு? இப்போ இதோட இன்னொரு சைடு பார்க்கலாம். நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இந்தியா லெவலில் எல்லாருமே இந்த இன்சிடெண்ட்டை பெருசாக எடுத்து இதுக்கான ஆறுதல் தெரிவிச்சுக்கிறோம், இவ்வளோ ஆயிடுச்சா, நாங்கள் இதுக்கு நிதி கொடுக்குறோம், இப்படி சரி பண்ணுறோம், அப்படி சரி பண்ணுறோம்னு அவ்வளோ பேசுகிறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு அறிக்கையாக கொடுங்க அப்படின்னு. வாட் இஃப் இப்போ அந்த அறிக்கையில் தளபதி விஜய் லேட்டாக வந்ததுனால தான் இப்படி ஆச்சுன்னு அவர் மேலே டிஃபேம் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தளபதியோட மொத்த பொலிட்டிக்கல் கரியரையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணலான்ற அளவுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஆஸ் அ தளபதி ஃபேனாக அவர் ரெகுலராக பொலிட்டிக்கலாக ஃபாலோ பண்ணுற எனக்கு அப்படி தான் இது ஃபீல் பண்ண வைக்கிது. இதை வச்சு எப்படி நம்ம ஒரு விஜயகாந்தை மிஸ் பண்ணோமோ அந்த மாதிரி விஜய் பண்ணிவிடுவாங்களோ, எல்லா இன்சிடெண்ட்டையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வருது. ஆனால் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஐ ஸ்டே வித் விஜய். அங்கே ரியலாக இன்சிடெண்ட் பார்த்தவங்களே இந்த கூட்டத்தில் நடக்கிறது அப்நார்மலாக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கே தெரியும், அட் த எண்ட் ஆஃப் த டே பாலிட்டிக்ஸ் இஸ் அ பாலிட்டிக்ஸ்னு. ஸோ டிவிக்கே ஆல்வேஸ்.